Hi guys, Mrs. Priyana. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான கேம் பத்தி தான் பார்க்க போறோம். So அந்த கேமோட நேம் என்ன அப்படினு பார்த்தோம்னா The Rogue Company. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் விசிட் பண்றீங்க அப்படினா subscribe bell பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So இந்த கேம் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான third person tactical shooting game. So இந்த கேம் பப்ளிஷ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹைரேஸ் ஸ்டுடியோ. ஸோ இந்த கேம்ல நிறைய ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. அதுல ஒன்று தான் ஆப்ஜெக்டிவ் மோடு. இதுல வேரியஸ் மேப்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்சஸ் அப்படிங்கிறப்ப கன்சிடென்டா மல்டிபிள் ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேம்ல ஸ்கை டைவிங், ஏர்கிராஃப்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் மணி யூஸ் பண்ணி அவங்களோட வெப்பன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பீக்ஸ் கூட அப்கிரேட் பண்ண முடியும். இந்த கேம்ல 4vs4 கேம் மோடு கூட கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பேஸ்ல அட்டாக்கிங்கை நம்ம பிளே பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் கூட கொடுத்துருக்காங்க. இந்த கேம்ல வர கன் பிளே ஆகட்டும், சீன்ஸ் ஆகட்டும் ரொம்பவே சினிமேட்டிக்கா கொடுத்துருக்காங்க. இதுல வர விஷுவல் எஃபெக்டும் ரொம்பவே கலர்ஃபுல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேம்ல வரக்கூடிய சவுண்ட் எஃபெக்ட்ஸும் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். இந்த கேம்ல உள்ள கன் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே ஃபாஸ்டாகவும் அக்யூரசியாகவும் அண்ட் டீசெண்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம்ல உள்ள கேரக்டரோட மூவ்ஸ், ஜம்பிங், ரன்னிங் இதெல்லாம் ரொம்பவே பார்க்க வேற லெவலா இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த கேமோட ஃபைட்டிங் சீனும் கூட ரொம்பவே சினிமேட்டிக்கா டிசைன் பண்ணிருக்காங்க. சரி, இப்போ இந்த கேமோட சைஸ் அண்ட் மினிமம் ரெக்வயர்மெண்ட் பத்தி பார்த்துடலாம். OS அப்படிங்கிறப்ப Windows 7 64 பிட்ல இருந்து அப்கிரேட் வெர்ஷன் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். CPU அப்படிங்கிறப்ப i5ல இருந்து இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம i3ல கூட இந்த கேமோட கேம் பிளே ஒரே அளவுக்கு பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். GPU அப்படின்னு வரையில இங்க NVIDIAவோட GTX 650 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த கேமோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். RAM அப்படின்னு வரையில 4 GPU, ஸ்டோரேஜ் அப்படிங்கிறப்ப 20 GPU இந்த கேமுக்கு தேவைப்படுது. 20 GB இருந்தா மட்டும்தான் இந்த கேமோட ஃபைல்ஸை நீங்க சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த கேமை இப்போ எபிக் கேம்ஸ் நமக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா நம்ம வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு அவங்க சைட்ல சின்னதா ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேமை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த கேமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த கேமை டவுன்லோட் பண்ணி விளையாட்டி பார்த்துட்டு நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட நீங்க கேம் பிளே பண்ண எந்த மாதிரி டிவைஸ் யூஸ் பண்றீங்க, லேப்டாப் யூஸ் பண்றீங்களா இல்ல PC யூஸ் பண்றீங்களா, எதுவா இருந்தாலும் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுல எந்த மாதிரியான ப்ராசஸர் யூஸ் பண்றீங்க, i3யா, i5யா இல்ல i7ஆ, அதெல்லாம் சேர்த்து மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. And stay connected with us. See you next video.